ஸோ இப்போ கெமிக்கலும் யூஸ் பண்ணாதனால மண்ணுமே ஸ்ட்ராங் ஆயிரும். அப்படி கிடையாது. அது சிங்கிள் லைனில் முடிக்கக்கூடாது. கெமிக்கலே யூஸ் பண்ணாமல் மண் ஸ்ட்ராங் ஆயிரு கிடையாது. நீங்கள் மண்ணு கெடுத்துட்டீங்க. ஸோ அந்த மண்ணை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும்ல. உங்களை வந்து வெளியில என்ன சூழ்நிலை இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது ஒரு காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு தன்மையை கிரியேட் பண்ணி வச்சு அதே கிரியேட் பண்ணிக்குது. அதனால் இப்போ நாங்கள் 16வது வருடத்தில் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அது பாட்டு வரும் போகும், அவ்வளோதான். ஆமாம், இருக்கும். இல்லாமையில இருக்காது. நீங்கள் இந்த உயிர் சுழற்சியில் எல்லாமே இருக்கும். பட் வந்து பாதிப்புகள் இருக்காது. ஈஷாலேருந்து வந்த டீம் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஒரு நர்சரி டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நர்சரினா ஒரு 5000 நாற்று உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் பார்க்குறக்கு எளிமையாக தெரிஞ்சாலும் அதுலேயே நிறைய சேலஞ்சஸ் இருந்ததுங்கிறது நாங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தெரிஞ்சிட்டோம். மூலமாக ஃபுல்லாக ட்ரில்ஸ் இருக்குது, மூடாக்கு அமைப்பு இருக்கிறதுனால எவ்வளோ மழை பெஞ்சும் அப்போ 45 எவ்வளோ மழைக்கு பக்கம் பெஞ்சுது. இருந்தாலும் அந்த மேல்மண் அரிப்பு இல்லாதனால முதல்ல மல்டி கிராப் தானே இருந்துச்சு, அது ஏன் ஒரு பயிர் சாகுபடியாக மாறுச்சு? அது ஏதோ ஒரு கால சூழ்நிலை, வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரம் சார்ந்தோ இல்லை சில நிர்பந்தங்கள் காரணமாகவோ திணிக்கப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி விவசாய முறைகள் தான் வந்து முதல் முறையாக விவசாயத்தில் வெளியிலிருந்து ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாடுல என்ன சொல்லுவாங்கன்னா, மண்ணை வந்து தாய் மண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. மதர் அப்படின்னா, மதர் மண்ணுன்னா அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மண்ணில் எது போட்டிங்கனாலும் அது நம்ம கொடுக்கறது தான். ஒரு கைப்பிடி வளமான மண்ணில் இந்த உலகத்தில் எவ்வளோ உயிர்கள் இருக்கோ அதை விட பல மடங்கு உயிர்கள் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 0 ஆயிடுச்சு. அப்போ வந்து விவசாயத்தில் எது வந்தாலும் லாபமாக ஆரம்பிச்சிருச்சு. முதல் முறையாக விவசாயம் அப்படிங்கிறது நஷ்டமான தொழில் அப்படிங்கிறத தாண்டி லாபகரமான ஒரு முறையாக மாறுந்து வந்து கண்கூட நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். வெல்கம் டு கூல் ஃபயர். இன்னைக்கு நம்ம கதைகள் அன்பிளக் சீரீஸ்ல ரொம்ப முக்கியமான கெஸ்ட் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம பூமி எவ்வளோ முக்கியம், அவங்க கூட ஒரு அன்பான நட்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயி தான் நம்ம மீட் பண்ண போறோம். இவங்க யுனெஸ்கோவால ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல விவசாயிகளுக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னோட பேர் வள்ளுவனுங்க. பொள்ளாச்சி ஆனமலை பகுதியில் கடந்த 16 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சைல்டுஹுட்டு, உங்கள் சைல்டுஹுட்லாம் எங்கே? சொந்த ஊர் பொள்ளாச்சி தானே? நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவன் தான். நான் அடிப்படையாக விவசாயம் சம்மந்தப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலம் நடுவில் வந்து விவசாயம் இல்லாமல் இருந்தது. ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் விவசாயம் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். என்னோட சின்ன வயசில் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ வந்து ரசாயன விவசாயம் வந்த புதுசு. அப்போ வந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது வந்து இயற்கை விவசாயம் தான் அப்படின்னு தெரியாமையே ஒரு பிரமாதமான இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது இப்போ பார்க்கும்போது பல்லாயிரம் வருஷமாக அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த விவசாய முறையே இல்லாமல் போயிடுச்சு. இந்த பாரம்பரிய விவசாய முறை இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து மறுபடியும் விவசாயம் ஆரம்பித்து பண்ணும்போது அந்த விவசாயம் வந்து ஒரு நஷ்டமான ஒரு தொழிலாக இருந்தது. இவ்வளவு பேருக்கு ஒரு சாப்பாடு போடுற ஒரு விவசாயம் ஒரு நஷ்டமாக எப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் விவசாயம் இல்லாமல் இருந்ததுனால நாங்கள் எல்லாம் படித்து, நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, ஒரு தொழில் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தொழில் அப்படின்னாலே லாபகரமாக நடக்கணும். இந்த விவசாயங்கிறது மட்டும் நஷ்டமாக எப்படி போயிட்டுருக்குது, இதை லாபகரமாக மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் 2009 வந்து ஈஷா மூலமாக ஈஷா மண்காப்போம் இயக்கம் வந்து அந்த நேரத்தில் துவங்கியிருந்தாங்க. அந்த ஒரு டீமில் வந்து நம்மாழ்வாரையா, மாசான புகாக்கோ இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஸ் கூட இருந்தவங்க வந்து இருந்தாங்க. அடிப்படையாக எனக்கு வந்து நம்மாழ்வாரையா மேலே ஒரு மரியாதை, மதிப்பு.
ஏன்னா அவர் வந்து இந்த விவசாயத்த வந்து ஒரு இயல்பா பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த முறை வந்து வெகுவா புடிச்சிருந்தது. அது லாபகரமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நிரூபணம் படுத்தியிருந்தாங்க. அந்த அடிப்படையில நானு நெறைய நம்மாழ்வார் ஐயா புக்குகள் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு அதைய வந்து இந்த மண்ணுல பயன்படுத்துறக்கும், புக்கிலிருந்து மண்ணுல பயன்படுத்துறது அது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அந்த சூழ்நிலையில ஒரு பெரிய சப்போர்ட்டா வந்து சத்குரு மூலமா ஈஷா எனக்கு அறிமுகமானாங்க. அ அவங்க சொன்னதும் வந்து எதுவுமே ஃபிட் ஆகல. ஏன்னா, அந்த மாரி ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க சொன்னது வந்து ஃபிட் ஆகல. ஆனா வந்து ஒரு ஈஷா அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பகத்தன்மையோட இருந்ததுனால, ஒரு முயற்சியா ஒரு ஒரு ஃபீல்டு மட்டும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு ஆரம்பிச்சது தான் வந்து இயற்கை விவசாயம். இது. எங்களோடது வந்து மெயின் கிராப் வந்து தென்னை. முக்கிய பயிரா தென்னை. அதுக்கு முன்னால நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்களா? விவசாயம்லாம் இயற்கை இல்லாம நார்மலா எல்லாரும் பண்ற மாரி பண்ணிட்டு இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பண்ற மாரி பண்ணுனதுனால தான் அந்த விவசாய முறை வந்து நஷ்டமா இருந்தது. ம். ஆ இப்போ எங்களோடது அடிப்படையா வந்து தென்னை விவசாயம். அந்த தென்னை விவசாயத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவ வந்து ஏதோ உரங்கள் வாங்கி நாம் குடுக்க தேவையா இருக்கு. அதுபோக வட்டப்பாத்தி இருக்கணும். உள்ள உழவு ஓட்டணும். அந்த களை எடுக்க வேண்டிய செலவுகள் ஒரு 2, 3 தடவ பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஆள் செலவு ரொம்ப அதிகமா இருந்தது. வெளியிலேருந்து வாங்குற உரச்செலவு அதிகமா இருந்தது. நீர் தேவை ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த 3ம் வந்து ஒரு சேலஞ்சா இருந்தது விவசாயத்தில. நீர் தேவை வந்து எங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவே அந்த வறட்சிங்கிறது தவிர்க்க முடியாததாயிருச்சு. அந்த மாரி சூழ்நிலை வரும்போது வாட்டர் வந்து சர்ப்ளஸ் வாட்டர் வந்து மினிமம் வாட்டருக்கு போயிடும். ஸோ மினிமம் வாட்டருக்கு போகும்போது இயல்பாகவே வந்து அந்த ஹார்வெஸ்ட் பண்றது, அதில வர்றது காய்கள் வந்து எண்ணிக்கை கம்மியாயிரும். அது ஒரு சேலஞ்ச் இருந்தது. அந்த காய்கள் எண்ணிக்கை கம்மியாயி, அதே நேரத்தில இடுபொருள் செலவு அதிகமாகி, மற்ற களை எடுக்கிற செலவெல்லாம் அதிகமாகி இருக்கும்போது, எங்களுக்கு வந்து ஒரு தென்னை மரத்துக்கு வந்து அதில வர்ற இன்கம்ம விட செலவு அதிகமாயிருச்சு. அது ஒரு ஒரு தடவ இருந்தா பரவால்ல. ஒரு வருஷம் முழுக்க அந்த மாரியே இருக்கும். சம்டைம்ஸ் 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸ் வரைக்குமே போகும். இதற்கு மாற்று இருக்குதா? அப்படின்னு பார்க்கும்போது தான், ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு ஈஷா அறிமுகமானதுக்கப்புறம் ம். 2009ல இது ஒரு சொல்யூஷன் ஸோ நோக்கி விவசாயம் வந்து உங்க சின்ன வயசுலேருந்து உங்க கூடயே இருந்துட்டு இருக்கு. கூடவே இருந்துட்டு இருக்குதுங்க. ம். கூடவே உங்க இருந்துட்டு. ஃபேமிலினா? எங்க அப்பா, அம்மாவுக்கு நாங்க 2 பசங்க. நான் அவர் தம்பி ஒருத்தர் இருக்காரு. நானு சிவில் இன்ஜினியருங்க. ஸோ எனக்கு வந்து 2 குழந்தைங்க. ஒரு பையன் ஒண்ணு, ஒரு பொண்ணு ஒண்ணுங்க. அவங்க 2 பேருமே டாக்டர்ஸுங்க. ஆ 2 பேருமே படிச்சுட்டு இருக்காங்க. மேல படிச்சுட்டு இருக்காங்க. என்னோட மனைவி வந்து அவங்க ஒரு அ எம்எஸ்சி கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்டு. இருந்தாலும் என்னோட தொழிலுக்கு உதவியா இருக்காங்க. அதே நேரத்தில வந்து இந்த விவசாயத்தில வந்து எனக்கு சப்போர்ட்டாவும் இருந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்க ஒய்ஃப்க்குலாம் இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கா? ஈஷாவோடது முதல்ல கிரீன் ஹேண்ட்ஸ் ப்ரோகிராம் ஒண்ணு ஆ ஆரம்பிச்சிருந்தாங்க 2006ல. இந்த விவசாயத்துக்கே அடிப்படை அதுதான். நாங்க ஏதோ பிசினஸ்ல இருக்கோம். ஒரு மாரி ஒரு நல்ல தொழில் பிரமாதமா போயிட்டுருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில 2006ல வந்து ஈஷா பசுமைக்கரங்கள் வந்து ஆரம்பிச்சாங்க. எங்க பகுதியில ஆரம்பிச்சாங்க. ஆ ஈஷாலேருந்து வந்த டீம் என்ன சொன்னாங்கன்னா, "இப்படி ஒரு நர்சரி டெவலப் பண்ணி குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நர்சரின்னா ஒரு 5000 நாத்து உருவாக்கி குடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. 5000 தானே அப்படின்னு சொல்லி நாங்க உருவாக்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சோம். பக்கத்துல ஒருத்தர் தெரிஞ்சவங்களோட தோட்டத்துல நாத்து போட்டறக்கு உண்டான அந்த பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் முதல்ல பண்ணணும். அ இருந்தாலும் பார்க்கறக்கு எளிமையா தெரிஞ்சாலும், அதிலயே நெறைய சேலஞ்சஸ் இருந்ததுங்கிறது நாங்க அத எக்ஸிக்யூட் பண்ணும்போது தெரிஞ்சுட்டோம். ஸோ அந்த நாத்துக்கள் வந்து 5000 நாத்துக்கள் உருவாக்குறதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு, அதுக்கு சப்போர்ட் வந்து எங்க ஃபேமிலியில இருக்கிற குழந்தைங்க நாங்களே போய் டெய்லி காலையில தண்ணி ஊத்துவோம். அப்புறம் வார இறுதி நாட்கள்ல வந்து முழுமையா ஈடுபடுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஈஷா வாலண்டியர்ஸ் இதில ஆட் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்படியே பார்த்தா என்னாச்சுன்னா, வார இறுதி நாட்கள் வந்து ரொம்ப ஒரு செலிப்ரேஷனா போயிட்டு இருந்தது. எல்லாம் சாப்பாடு எடுத்து வந்துருவாங்க. அப்புறம் நாங்க அங்கேயே பண்ணுவோம். ஒரு பெரிய டீம் ஆயிருச்சு. 10, 50 பேர் அந்த மாரி ஆயிருச்சு. அப்படியே போயிட்டு இருந்தது என்ன ஆயிருச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 இயர் நடந்துச்சு. ரொம்ப ஆர்வமா எல்லாருமே ஒர்க் பண்ணோம். 5000 நாத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சது வந்து, அது ஏதோ அதிகமா போயிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சது. ஆ அந்த 1 இயர்ல நாத்தெல்லாம் வளர்ந்து பெருசாகி, அதை வந்து லாரியில லோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 70,000 நாத்துக்கள் லோட் பண்ணாங்க. ம். ஸோ 5000ன்னு சூப்பர். ஆரம்பிச்சது வந்து 70,000 போச்சு. ம். அது க ஆரம்பிக்கும்போது ஒரு மாதிரி அ ஒர்க்கா தெரிஞ்சது.
கடைசியாக எஃபோர்ட்லெஸ்ஸாக போக ஆரம்பிச்சிருச்சு. நான் பேசிக்காக விவசாய குடும்பமாக இருந்தாலும் என் மனைவிக்கு அதில் தொடர்பு இல்லை. அதனால் விவசாயத்தில் அவங்களுக்கு பெரிய ஆர்வமே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா அதில் எல்லாரும் சொன்ன மாதிரி நஷ்டமாகிற தொழில், பணத்தை கொண்டு அதில் போட்டு சிக்கலாகிற போகுதுன்னு. இந்த சூழ்நிலையில் ஈசா பசுமைக்கரங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாற்றுக்கள் உருவாக்குற ஒர்க்கு கொடுத்தோன்னே அவங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாயிருச்சு. எனக்கு விவசாயத்தில் தொடர்ந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு இந்த ஆர்வம் வந்து மேலும் அதை வந்து தொடர்றதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ உங்களுக்கு எப்போ விவசாயம் வந்து சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சா, இல்லைன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்? அது வரைக்கும் நான் அவ்வளவா அதில் பண்ண மாட்டேன், இன்ட்ரெஸ்ட்லாம் காமிக்க மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கா? ஒரு டேர்னிங் பாயிண்ட் குறிப்பிட்ட இருந்தது. இப்போ இந்த ஈசா பசுமைக்கரங்களில் இதெல்லாமே ஒரு விதை போட்டுச்சு, இதை பண்ணணும்னு தோணுச்சு ஒழிய ரொம்ப தீவிரமாக வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2006 வந்து சத்குரு முதலாக கைலாஸ் மானசரோவர் கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு 158 பேர் போனோம். தமிழகத்திலேருந்து ஒரு வெகு சிலர் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய டீமும் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராவல் 21 டேஸ் ட்ராவல் இருந்ததுங்க. ஒவ்வொரு நாளுமே சத்சங் நடந்துகிட்ருக்கும். 21 நாள் சத்சங் இருந்தது. அந்த மாதிரி கைலாஷ் ட்ரிப்பெல்லாம் முடித்து நாங்கள் திரும்பி இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் வர்ற ஒரு நேரத்தில் சைனா பார்டரில் ஒரு சத்சங் ஒன்று கடைசியாக பண்ணாங்க. நேபாளுக்கு என்ட்ராக போகிறோம் அந்த பார்டரில். அப்போ வந்து சத்குரு வந்து இந்த விவசாயத்தை பற்றி பேசினாங்க. இந்த விவசாயம் அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறது சொன்னாங்க. அவங்க சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமான தகவலாக இருந்தது. அது எந்த மாதிரி தகவல் அப்படின்னா, விவசாயம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பண்ணிட முடியாதுப்பா. வருஷத்தில் 365 நாளும் ஒரு இடத்துல விவசாயம் பண்ண முடியாது. நீங்கள் மற்ற நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் பண்ணுவாங்க. ஒரே ஒரு சில குறிப்பிட்ட பயிர் தான் வரும். ஆப்பிள்னா ஆப்பிள் வரும், இந்த மாதிரி வரும். குறிப்பிட்ட பயிர்கள் தான் வரும். ஆனால் நீங்கள் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம நாடே 2 பகுதியாக நம்ம எடுத்துக்க முடியும். தென்னிந்தியா, வட இந்திய பகுதிகள். வட இந்திய பகுதிகள்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து நம்ம விவசாயம் பண்ண முடியும். அதுலேயும் வந்து செலக்டட் இதான் பண்ண முடியும். ஆனால் தென்னிந்திய பகுதியில் வந்து வருஷம் 365 நாள் விவசாயம் பண்ணலாம். அதுலேயும் விதவிதமான கிராப்ஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் பண்ணலாம், சிறுதானியங்கள் பண்ணலாம், அரிசி பண்ணலாம், எல்லாமே பண்ண முடிகிற ஒரே மண் வந்து தென்னிந்திய பகுதி அப்படிங்கிற ஒரு புது தகவல் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பிரமாதமாக பண்ணிட்டு இருந்தோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து சத்குரு சொன்னாங்க இந்த தகவல், இந்த 365 நாள் விவசாயம் பண்ண முடியும்னு. அதுலேயும் வந்து தமிழகம் அப்படிங்கிறது வந்து தக்கான பீடபூமியோட அந்த வடிநில பகுதியில் இருக்கிறதுனால மற்ற தென்னிந்திய பகுதியை விட இது ஃபர்டைல் சாயில் அப்படிங்கிற சொன்னாங்க. சாயில் மண் வந்து பற்றி ஃபஸ்ட்டு வேர்டு அங்கே தான் விழுந்தது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இவ்வளோ நாள் நாம் ட்ராவல் பண்ணோம், டிஃப்ரெண்ட் டெரெயின்ஸ் இருந்தது, மண் எப்படி இருந்தது பார்த்தீங்களா, அந்த மண்ணில் எதுவுமே வராதுப்பா, ஆனால் உங்கள் மண் அப்படி இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் பார்த்து சொன்னாங்க. அந்த மாதிரி மண்ணை எப்படிப்பா வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் வந்து ஒரு அவேர்னஸ் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சது, மண் எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு விதை. சத்குரு வந்து தீவிரப்படுத்தினது சத்குரு தான். ஒரு ஆசை இருக்கலாம், ஏதோ பண்ணலான்னு இருக்கலாம், அது அப்படியே டல்லாயிரும். ஒரு நாள் தீவிரமாக இருக்கும், ஒரு நாள் டல்லாயிரும். இது எந்த வருஷம்? இது 2006ங்க. ஸோ 2006 தான் அப்புறம் மறுபடியும் இந்த லேண்டு 2007 வாங்கினோம். 6 மாதத்தில் வந்தாச்சு, பார்த்தாச்சு, இந்த லேண்டு வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் நடந்தது 2009 எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. நீங்கள் உங்களோட இயற்கை விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு சத்குரு ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. சத்குரு தான் காரணம். சத்குரு மட்டும்தான் காரணம், வேற எது இல்லை. ஏன்னா இப்போ நான் எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு லேண்டு கிடைச்சதுன்னா அதை சைட்டு பண்ணி கல் நட்டு காசு பார்க்குற ஆளுங்க நாங்கள். ஸோ அதில் வந்து உயிரை விளைவிக்க முடியுங்கிற வித்தை வந்து சத்குரு சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுவும் எல்லாமே 1 by 1 ஈசா பசுமைக்கரங்கள் மூலமாக வந்தது தான். சத்குரு தான் அடிப்படையான விஷயமே. அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்கும் போது ஈஷாலாம் வரதுக்கு முன்னாடி யாராச்சும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்களா அக்ரிகல்ச்சர்லாம்? நாங்கள் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பணப்பயிர்கள், தென்னை சார்ந்த பயிர்கள். நாங்கள் வந்து மானாவாரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். மானாவாரி விவசாயம்ங்கிறது மழை பெஞ்சதுனா தான் விவசாயம். ஆடிப்பட்டம், எங்கள் ஏரியா வந்து ஆடிப்பட்டம். ஸோ மானாவாரி விவசாயத்தில் வந்து மஞ்சள் சோளம் போடுவோம்.
ஆ எனக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான், இப்ப இந்த இயற்கை விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் தான், நான் முதல்ல பண்ணிட்டு இருந்ததே ஒரு இயற்கை விவசாயம் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க தெ முடிஞ்சது. ம். எதனாலன்னா, அந்த மாரி விவசாய முறை இயல்பா பண்ணிட்டு இருந்தது தான். நாங்க மஞ்சசோளம் போட்டோம் ஆடிப்பட்டத்துக்கு. அது விதைக்கும்போதே வந்து த பச்சைப்பயிறு, தட்டப்பயிறு, நரிப்பயிறு இந்த 3மே கலந்து விதைப்போம். ஆ அதுக்கப்புறம் வந்து ஓரக்கால்ல வந்து வெளிசால்ன்னு சொல்லுவாங்க. அதில வந்து துவர வந்து விதைப்போம். அதுக்கப்புறம் 2 சால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 சால் வந்து மொச்சை வச்சிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பயிர்கள் வந்து சோளம் வந்து இப்போ இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா, சோளம் வந்து மோனோகாட் சொல்றாங்க. மத்த எல்லா பயிர்களுமே டைகாட் சொல்றாங்க. அ இந்த பூமிய வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிறது வந்து கிரவுண்ட் கவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் லைவ் மல்ச் சொல்றாங்க. கிரவுண்ட் கவர் ஆர் லைவ் மல்ச் வந்து இந்த தட்டப்பயிறு, பாசிப்பயிறு, நரிப்பயிறு இதெல்லாமே கிரவுண்ட் கவர் இதெல்லாமே சொல்றாங்க. இதன் மூலமா விழுகிற இலதழைகள் வந்து டைகாட் மெட்டீரியல் சொல்றாங்க. ஆர் டெட் மெல்ஸ் சொல்றாங்க. டைகாட் மெட்டல் டெட் மெல்ஸ். இந்த சோளம் வந்து ஓர்பயிர் தாவரம். அந்த ஓர்பயிர் தாவரத்துக்கு வந்து இந்த மாதிரி அ இரு இரு இலை தாவரங்களோட வே வேஸ்ட் இருந்தா தான் வந்து வரும் பேலன்ஸ் ஆகும். நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட்டா வர்ற விஞ்ஞானம் வந்து சொல்லுது. பல 100 வருடங்களா வந்து பல 100 வருடங்களா எனக்கு தெரிஞ்சு நாங்க தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த முறை தான். ஆ அடிப்படையான விவசாயமே வந்து மல்டி கிராப், மல்டி டயர் சிஸ்டம் அப்படிங்கிறது. ம். இன்னைக்கு ஆங்கிலத்தில சொன்னா தான் புரியுது. ம். ஸோ பல பயிர், பல அடுக்குமுறை சாகுபடி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். மானாவாரியிலேயே. அப்படின்னா, நீங்க ஒரு ஆடி மாசம் விதைக்கிறது, தை மாசம் நாங்க அறுவடை பண்ணுவோம். தை மாசம் அறுவடை பண்ணோம்னா, ஒரு உணவா வருஷம் பூரா இருக்கிற உணவா வந்து மெயின் உணவு வந்து சோளமா இருக்கும். தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, பாசிப்பயிறு, துவரை இத்தனையுமே எல்லா உணவுகளாவே இருக்கும். இதிலிருந்து வர்ற அந்த வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காட்டுல விழுந்தது போக வர்ற வேஸ்ட் எல்லாமே வந்து மாட்டுக்கு ஒரு உணவாகும். ம். மாட்டுக்கு இன்னைக்கு பேலன்ஸ்டு டயட்ன்னு என்னென்னமோ குடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து சோளத்து கூட இந்த பயிர்கள், கொடிகள் எல்லாமே போட்டோம்னா, மாடு நல்லாவே பால் கறக்கும். ம். ம். இவ்வளோதான். ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி வந்து மாட்டுக்கு வந்து சோளம் வேணும், தட்டைப்பயிறு இதெல்லாமே கலந்து குடுத்தா தான் மாடு வந்து பால் நெறையா குடுக்கும், ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது மனுஷனுக்கும் பொருந்தும். அந்த உணவு முறை வந்து மாறிருச்சு. ஆ ரொம்பவே மாறிருச்சு. அந்த பேலன்ஸ்டு டயட் இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க அந்த மாரி. அந்த இயல்பாகவே நம்ம தமிழ் கலாச்சாரத்தில வந்து உணவு முறை அப்படிங்கிறது அப்படிதான் இருந்தது. ஆ நீங்க வந்து இது எல்லாம் எப்படின்னா ஆல்ரெடி டிசைன்டு இதில. டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல்லாயிரம் வருஷமா வந்துட்டுருக்கு. ஒரு 70, 80 வருஷமா இல்ல. இப்ப இருக்கிற விவசாயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தென்னை சாகுபடினா தென்னை வைப்போம். இல்லன்னா பாக்குனா பாக்கு இருக்கும். கரும்புனா கரும்பு போடுவோம். பயிர் சாகுபடி முறை ஆயிருச்சு. தமிழ்நாடு கலாச்சாரத்தில வந்து தமிழ்நாடு விவசாய முறையில எப்பயுமே வந்து சிங்கிள் கிராப் இருந்ததே கிடையாது. ம். ஸோ மல்டி கிராப்பா தான் இருந்தது. அந்த மல்டி கிராப் பண்ணும்போதே அது மல்டி டயரா மாறிக்கும். அவ்வளோதான். ம். இப்போ எதனால இந்த டிரான்சிஷன் வந்துச்சு? முதல்ல மல்டி கிராப் தானே இருந்துச்சு. அது ஏன் ஒரு பயிர் சாகுபடியா மாறுச்சு? அது ஏதோ ஒரு கால சூழ்நிலை வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரம் சார்ந்தோ, இல்ல சில நிர்பந்தங்கள் காரணமாகவோ திணிக்கப்பட்டிருக்கலாம். ஆ. ஆ மக்கள் மேல திணிக்கப்பட்டிருக்கலாம். மக்களுக்கு தேவை இருக்குதா இல்லையாங்கிறது 2வது. அந்த கால சூழ்நிலை நாட்டோட ஒரு ஒரு சூழ்நிலை தான் மக்கள் மேல திணிக்கப்பட்டிருக்கு. அந்த மாரி விவசாய முறைகள் தான் வந்து முதல் முறையா விவசாயத்தில வெளியிலிருந்து ஏதோ ஒண்ணு வாங்கணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கு. ம். பொதுவா சொல்லுவாங்க, வெளியிலிருந்து எதுவுமே வாங்கலன்னா, ஒரு கிராப்லேருந்து ஒரு நல்ல அவுட்டன் கிடைக்காது. நெறைய விளைபொருள் எடுக்க முடியாது. இவ்வளோ மக்களுக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப நாங்க பண்ணியிருக்கிற இயற்கை விவசாயத்திலேயே வந்து தேவையான அளவு விவசாயம் விளைபொருட்கள் கிடைக்குது. இதுலேருந்து எதுவுமே நாம் குடுக்காமயே கிடைக்குது. அப்படிங்கிறது வந்து நம்ம காலகாலமாவே ப்ரூவ் ஆயி வந்திருக்குதுங்க. ம். நேச்சுரல் ஃபார்மிங்க்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். இப்ப சீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்ல நீங்க தண்ணியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ப்ராசஸ்ன்னு இருக்கும்ல. இதுதான் ம். ஸ்டெப்ஸ். இல்ல நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? அ அதாவது விவசாய முறைங்கிறது ஒண்ணு தான். ம். இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது மண்ணு வந்து கெட்டு போனதுனால, நாம வந்து இயற்கை விவசாயம், அப்புறம் இன்னொரு விவசாயம்னு நாம
பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த இன்னொரு விவசாய முறையிலிருந்து இயற்கை விவசாய முறைக்கு மாறணும் அப்படின்னா, அந்த மண்ணு கெட்டுப்போன மண்ணு வந்து மண்ண மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு ம். ஒரு ஒரு ஹாலிடே பீரியடு தேவைப்படுது. அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. ரெஸ்ட் அது குடுக்கணும். ரெஸ்ட் குடுக்கறதில்ல. ஆ. அதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, மண்ணு வந்து உயிரா இருக்கிற மண். தமிழ்நாடுல என்ன சொல்லுவாங்கன்னா, மண்ண வந்து தாய் மண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. மதர் ம். அப்படின்னா, மதர் மண்ணுன்னா அவங்க குடுக்குறாங்க. நீங்க இந்த மண்ணுல எது போட்டீங்கனாலும், அது நம்ம குடுக்கறது தான். அது நம்மகிட்ட இருந்து எதுவுமே கேட்காது. ஆமா. அப்படின்னா அந்த மண்ணு வந்து உயிரா இருந்துச்சு. அந்த உயிரா இருந்துச்சுன்னா என்ன? இப்ப அறிவியல் என்ன சொல்லுது? ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்து பார்த்தோம்னா, உள்ள கொச கொச கொசன்னு இருக்குது. ம். ஒரு கைப்பிடி வளமான மண்ணுல, இந்த உலகத்துல எவ்வளவு உயிர்கள் இருக்கோ, அத விட பல மடங்கு உயிர்கள் இதில இருக்குன்னு சொல்றாங்க. ம். இது வந்து அறிவியல் நிரூபணம் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வளமா இருந்த மண்ணு வந்து, எதேதோ நாம போட்டதுனால, அந்த ஒரு கைப்பிடி மண்ணுல மண்ணு மட்டும் தான் இருந்துச்சு, உயிர்கள் இல்ல. ஆ. உயிர் இல்லாத மண்ணாயிருச்சு. அதாவது மண்ணு வந்து மலடாயிருச்சு. ம். தாய் இல்ல, மலடான மண்ணாயிருச்சு. மறுபடியும் அதை தாயா மாத்தணும் நாம. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உயிர்ச்சூழல் உருவாகுறதுக்கு தேவையான தொழில்நுட்பம். அதான் இயற்கை விவசாயம். ம். அந்த தொழில்நுட்பம் என்னன்னா, விலங்குகளோட கழிவுகள். அதாவது நம்மகிட்ட இருக்கிற மாட்டு சாணம், மூத்திரம் அது அதோட கழிவுகள். தாவரங்கள்லிருந்து விழுகிற கழிவுகள். இப்போ என்னென்ன தாவரங்கள் இருக்கோ, அந்த தாவரங்கள்ல இருக்கிற கழிவுகள். இந்த 2யும் வந்து அந்த மண்ணுக்கே திரும்ப குடுக்கணும். ம். திரும்ப குடுக்கும்போது, தொடர்ந்து குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த விலங்கு கழிவுகள்ல உதாரணத்துக்கு நாட்டு மாடு எடுத்துட்டீங்கன்னா, அதில அவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்குது. நுண்ணுயிர்கள் இருக்குதுங்கிறதும் நிரூபணமாயிருக்கு. மறுபடியும் அந்த மலடான மண்ணுல வந்து இந்த நுண்ணுயிர்கள் நம்ம உள்ள புகுத்துறோம். அந்த உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது மல்டிபிள் ஆக ஆரம்பிக்குது. மறுபடியும் வந்து அந்த மண்ணுக்குள்ள போகுது. இந்த சாணம், மூத்திரம், இந்த தாவர கழிவுகள். இது வந்து மக்கி அது ஆர்கானிக் கார்பனா மாற, மாற, மாற அந்த உணவுகள் வந்து அதுக்கு உணவா மாறுது. அதே நேரத்தில வந்து பூமி மேல நேரடியான சூரிய வெப்பம் படக்கூடாது. அந்த மாரி நேரடியான சூரிய வெப்பம் பட்டுச்சுன்னா, அந்த ஹீட்டுக்கு வந்து மைக்ரோப்ஸ் வாழாது. ஓ! அது இருக்கறக்கு வந்து ஒரு மல்ச்சிங் ஏரியா தேவைப்பட்டுச்சு. ம். அந்த மல்ச்சிங் ஏரியால அதுகளுக்கு வாழ்றக்கு ஒரு இருப்பிடம் ஆயிருச்சு. ஸோ வாழ்றக்கு இருப்பிடம், தொடர்ந்து இந்த உணவு, இதெல்லாம் வரும்போது ஒரு மைக்ரோ கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஒரு இயல்பான ஒரு தட்பவெப்பநிலை வெளியில இருக்கிறத விட, உள்ள இருக்கிற வெப்பநிலை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது, அது வளர்றக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கிடைக்கும். ம். ஸோ இது எல்லாம் சேரும்போது அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அ ரெடியாயி அதிகமாயிட்டே இருக்கும். அதே நேரத்தில ஆர்கானிக் கன்டென்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் மண்ணுல. இதெல்லாம் வரும்போது நமக்கு இயல்பாவே அந்த மண்புழு பெருக்கம் அதிகமாகும். மண்புழு பெருக்கம் அதிகமாகும்போது சாயில்ல ஏரேஷன் நெறைய கிடைக்கும். சாயில்ல ஏரேஷன் கிடைக்கும்போது மண்புழு மூலமா கிடைக்கிற அந்த வேஸ்ட்ட வந்து மண்புழு உரம்னு சொல்லுவாங்க. ஆமா. அது மண்ணுக்கு மக்கா மாற ஆரம்பிக்கும். தொடர்ந்து இது எல்லாமே இந்த 4 ஐட்டம் தொடர்ந்து வரும்போது, ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது வந்து கிராஜுவலா அதிகமாகும். இதெல்லாமே அதிகமாகும்போது இயற்கை விவசாயத்துக்கு எல்லாமே தயாரா இருக்கும். ம். இதுக்கு வந்து ஒரு ஒரு நம்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணோம்னா, ஒரு 2, 3 இயர்ஸ் நமக்கு இது தேவைப்படும். அது வந்து ம். தேவையா இருக்கு. நம்ம மண்லேருந்து வர்றத நீங்க மண்ணுக்கே குடுக்குறீங்க. ஸோ, அதுவும் உரமா மாறிருது. மண்ணும் சத்தா மாறிருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் எப்படி பண்றீங்க? அதுக்கு வெளில இருந்து தான் நம்ம இது பண்ணணுமா? ஆ அதுதான். இப்ப வந்து ஒவ்வொன்னையும் நாம் தனித்தனியா பார்த்து பழகிட்டோம். ம். விவசாயம்ங்கிறது இயற்கை நம்ம குடுக்கிறது தான். பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒண்ணு தனியே கிடையாது. எதுவுமே தனித்தனி கிடையாது. இந்த விவசாய முறைகள்ல பார்த்தீங்கன்னா, இயற்கை சார்ந்து தான் எல்லாமே இருக்கும். ஆ இந்த பொதுவா ஒரு பூச்சி அப்படின்னா, இப்ப நாம இருக்கோம் அப்படின்னா, ஒரு கொசு கடிக்குது அப்படின்னா, அந்த ரத்த வாசம் இந்த தோலுல ம். இருக்கிறதுனால தான் வந்து கடிக்கும். ஆமா. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க தோட்டத்துல கொசு நெறைய இருக்குது. என்னைய கொசு கடிக்காது. காரணம் என்னன்னா, நான் இதுக்கு மேல வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ, ஓகே. என்னோட ஸ்கின்ல கோகனட் ஆயில் இருக்கு. இப்ப உங்கள கொசு கடிச்சிட்டு இருக்கும். என்னை கடிக்காது. அப்படின்னா, அதுக்கு வரும்போது டைவர்ட் ஆகுது. அந்த வாசம் இல்லன்னோனயே போயிருது. ம். அதே அடிப்படை தான் இந்த இயற்கை விவசாயத்திலயுமே. இப்போ ஒரு பயிருக்கு தேவையான வாசம், அதுக்கு உண்டான ஒரு உணவு வந்து அந்த பூச்சிக்கு அந்த பயிர்ல இருந்தாலும், உள்ள வரும்போது பல பயிர்களா இருக்குது. இருக்கும்போது பலவிதமான வாசம் இருக்கும்போது அது கன்ஃப்யூஸ் ஆயிருது. ஒரு பயிர தேடி வந்தோம். ஆனா இங்க என்னென்னமோ இருக்குதே! அது அந்த அளவுக்கு இல்ல. அப்படி டைவர்ட் ஆகுறதுனால, பூச்சிகள் பாதிப்பே கிடையாது. ஓ! ஸோ அது பாட்டுக்கு வரும், போவும். அவ்வளோதான். ஆமா இருக்கும். ம். இல்லாமைலாம் இருக்காது. ம். நீங்க இந்த உயிர் சுழற்சியில எல்லாமே இருக்கும். பட் வந்து பாதிப்புகள் இருக்காது. ம். அவ்வளோதான். ஸோ
பல பயிர்கள் பல அடுக்குமுறையில் இருக்கும்போது நோய் தாக்குதல் இல்லை, பூச்சி தாக்குதல் இல்லை, இயற்கையான முறையில் விவசாயம் பண்ண முடியும். ஸோ இப்போ கெமிக்கலும் யூஸ் பண்ணாதனால மண்ணுமே ஸ்ட்ராங் ஆயிரும். அப்படி கிடையாது. அது சிங்கிள் லைனில் முடிக்கக்கூடாது. கெமிக்கலே யூஸ் பண்ணாமல் மண் ஸ்ட்ராங் ஆயிரு கிடையாது. நீங்கள் மண்ணு கெடுத்துட்டீங்க. ஸோ அந்த மண்ணை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும்ல. ஆமா. நீங்கள் 70-80 வருஷமாக ஏதோ பண்ணி கெடுத்த மண்ணை நீங்கள் கெமிக்கலே போடலன்னா ஸ்ட்ராங் ஆயிருன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நம்ம இந்த மண்ணு மூடாக்கு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதை பண்ணணுங்கிறத நாம் ஆ, பார்க்கணும். இது சரி. எல்லாமே தொடர்ந்து அது பண்ணணும். மட்டும் பண்ணக்கூடாது, இதுவும் நடக்கணும். இது அப்பதான் நடந்துகிட்டே இருக்கணும். ம். இப்போ எங்களோட பூமியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது 0.5 அப்படின்னு இருந்தது. ம். நாங்கள் வந்து எனக்கு இது ஆர்கானிக் கார்பன்னா என்னன்னே தெரியாது. எனக்கு பணம் போட்டால் பணம் வரணும், நஷ்டமாகக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் இந்த ஈஷாவில் இருக்கிற டீம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாத்தையுமே அவங்க டாக்குமெண்ட் பண்ணாங்க டே 1லேருந்தே. ம். இது எதுக்கு போய் விவசாயத்தில் டாக்குமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சு. பட் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மண்ணுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு 7வது வருஷத்துல தான் தெரிஞ்சுது. 7 வருஷம் அப்புறம். 7 இயர்ஸ் கழிச்சு 7 இயர்ஸ் வரைக்கும் நான் வானத்தை தான் பார்ப்பேன். நான் தென்னை விவசாயம் இருக்கனால தேங்காய் இருக்குதா, நிறைய காய்ச்சிருக்குதா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா பணம் மேலே தான் இருந்தது, கீழே கிடையாது. பணம் கீழே தான் இருக்குது அப்படிங்கிறது ஈசா முதல்ல இருந்தே டே 1லேருந்தே வேற மாதிரி புரிய வச்சிருந்தாலும் அது புரியவே இல்லை 7 வருஷம் வரைக்கும். என்ன பணம் கீழே இருக்குதுன்னா, வளமான மண் வேணும். வளமான மண் உருவாக்காமல் வானத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ 7வது வருஷத்தில் எங்களோட ஆர்கானிக் கார்பன் 1.56 மாறிச்சு. இன்னைக்கு 15-16வது வருடத்தில் 3.36ன்னு மாறி இருக்கிறனால தான் ஐநா வந்து எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசும் வந்து இதில் இருக்கிற விவசாய விளைபொருட்களை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இதில் நோ ரெசிடு அப்படிங்கிறது, அதாவது விஷம் இல்லாத உணவு, விஷம் இல்லாத விளைபொருள் அப்படிங்கிறத எங்களோட தமிழக அமைச்சர் மூலமாக எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு 7வது வருஷம் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த ஆர்கானிக் கார்பனோட கிராஃப் வந்து அதிகமாக ஏத போயிருக்கு, எப்பயுமே வந்து கம்மியாகலை. எங்களுக்கு 2 சூழ்நிலை வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த நாங்கள் ஃபேஸ் பண்ணதில். கடுமையான வறட்சி, 1200 அடியில் தண்ணி இல்லை. ஸோ மல்டி கிராப் மல்டி டயர் பண்ணியிருக்கோம், எல்லாம் காஞ்சி போயிருக்கணும், தண்ணி இல்லை. நீங்கள் தண்ணி கொடுக்கறதுக்கு 15 நாளைக்கு ஒரு தண்ணி கூட கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து இந்த கிராப் எல்லாம் காஞ்சி போயிருமோன்னு ஒரு பயத்தில் இருந்தேன். ஒரு 7வது வருடம் ஒரு முடிவில் அப்பையும் வந்து ஈஷா மண்காப்பம் இயக்கம் சொன்னாங்க, இது வந்து ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. எனக்கு அப்பயும் கொஞ்சம் நம்பிக்கை பொய்த்து தான் போயிடுச்சு. எல்லாமே 7 வருஷம் சிறப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கிராப்புமே காஞ்சி போகல. என்ன காஞ்சி போகல என்னன்னா, நாங்கள் எல்லாமே மல்ச்சிங் பண்ணியிருக்கிறோம். மல்ச்சிங் வந்து மூடாக்கு அமைப்பு, அதுதான் மூடாக்கு அமைப்பு பரிபூர்ணமாக ஒரு மண்ணில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது அந்த வறட்சி காலத்தில் தான் பார்த்தோம். ஒரு மூடாக்கு அமைப்பில் வந்து அது இப்போ இரவு முழுவதும் இருக்கிற அந்த மூடாக்கு அமைப்பில் காலையில் சும்மா வேலைக்கு பார்த்தீங்கன்னா அது கீழே ஒரு ஈரம் இருக்கும். அந்த ஈரமே வந்து சாயில் மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆகிருக்குதுங்கிறது அந்த வறட்சியில் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த மினிமம் சாயில் மாய்ஸ்சர் ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கிற அந்த மல்டி கிராப் மல்டி டயர் மூலமாக இருக்கிற ஒரு மைக்ரோ கிளைமேட், இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி இந்த மல்ச்சிங் பிட்டில் இருக்கிற ஒரு அந்த சத்தான மண் வந்து ஒரு குளுமையாக தான் இருக்கும். மல்ச்சிங் பிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து கூலாக தான் இருக்கும். அதில் இருக்கிற கூலாக இருக்கிற காரணம் அதில் இருக்கிற ஈரப்பதம். இந்த ஈரப்பதமே வந்து அந்த தாவரங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிக்கவே முடிஞ்சு. அது வந்து ஒரு பரிசோதனையாக வந்து அந்த வறட்சி எங்களுக்கு காமிச்சது. பொதுவாக ஒரு தாவரத்துக்கு வந்து தண்ணீர் தான் வேணும்னு நினைப்போம் ஒரு விவசாயியாக. தண்ணீர் வேண்டியதில்லை, சாயில் மாய்ஸ்சர் தான் வேணும் அப்படிங்கிறது நிரூபணமாச்சு. அதே நேரத்தில் அடுத்த வந்த வருடங்கள்லேயே வந்து அதிகப்படியான மழைப்பொழிவு, அந்த அதிகப்படியான மழைப்பொழிவும் வந்து தாவரங்களை வந்து வறட்சியை விட அதிகமாக பாதிக்கும். எதனாலன்னா அந்த டாப் சாயில் வந்து ஸ்கோர் ஆயிரும், அரிச்சிடும். மண் அரிப்பு வந்து ஒரு 9 இன்ச்சு மண் தான் வளமான மண். அந்த 9 இன்ச்சு மண் நீங்கள் அதிகமான மழைப்பொழிவில் அரிச்சிட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த வளமான மண் உருவாக்குறதுக்கு ரொம்ப வருடங்கள் ஆகும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மழைநீர் சேகரிப்பு இயல்பாக உருவாக்கியிருக்கிறோம். அது போக நீங்கள் ட்ரில்ஸ், இந்த மண்புழு ட்ரில்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக சாயில் மூலமாக ஃபுல்லாக ட்ரில்ஸ் இருக்குது. மூடாக்கு அமைப்பு இருக்கிறதுனால எவ்வளவு மழை பெஞ்சும், அப்போ 45 எவ்வளோ மழைக்கு பக்கம் பெஞ்சுது, இருந்தாலும் அந்த மேல்மண் அரிப்பு இல்லாதனால வறட்சியும் தாங்குச்சு, அதிகமான மழைப்பொழிவையும் தாங்குச்சு அப்படிங்கிறது இந்த விவசாய முறை மூலமாக நிரூபணமாச்சு. உங்களை வந்து வெளியில என்ன சூழ்நிலை இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது ஒரு காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு தன்மை கிரியேட் பண்ணி வச்சு அதே கிரியேட் பண்ணிக்குது. அதனால இப்போ நாங்கள் 16வது வருடத்தில் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் மாட்டு சாணம் மூத்திரம் நாங்கள் இப்போ கொடுக்கறதில்ல. ஸோ சாயில் ரெடி ஆயிடுச்சு. ஆர்கானிக் கார்பன் இருக்குது, மற்றது இருக்குது, இலதலை விழுகுது, மறுபடியும் இந்த உள்ளே இருக்கிற மைக்ரோப்ஸு மற்ற எல்லாமே பார்த்துக்கிறதுனால வெளியிலேருந்து எந்த விதமான இடுபொருள் நாங்கள் வாங்குறதில்ல. இப்போ என்னாச்சுன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இடுபொருள் செலவு எதுவுமே இல்லை அப்படின்னா 0. நீங்கள் உழவு ஓட்டணும், வட்டப்பாத்தி எடுக்கணும், இதெல்லாமே இல்லை, அது 0 ஆயிடுச்சு. ஆள் செலவு, களை எடுக்க வேண்டிய வேலையே இல்லை, அது 0 ஆயிடுச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 0 ஆயிடுச்சு. அப்போ வந்து விவசாயத்தில் எது வந்தாலும் லாபமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஒரு பயிர் தென்னையே லாபம்தான். ஸோ இப்போ நம்ம மண் காப்போம் இயக்கம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற டிசைனில் தென்னை லாபகரமாயிருச்சு, அதுக்குள்ளே வந்திருக்கிற ஜாதிக்காய் லாபகரமாக இருக்குது, மிளகு, வாழை வெரைட்டிஸ் இருக்குது, இது போக சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை அந்த மாதிரி இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, டர்மரிக் இருக்குது, எலிஃபண்ட் யாம், சேனக்கிழங்கு இருக்குது. இத்தனை பொருள்கள் மூலமாக இன்கம் வருது. ஸோ ஒன்றே லாபகரமாக இருக்கும்போது இத்தனை பொருள்களும் லாபகரமாக மாறுது. ஸோ முதல் முறையாக விவசாயம் அப்படிங்கிறது நஷ்டமான தொழில் அப்படிங்கிறத தாண்டி லாபகரமான ஒரு முறையாக மாறுந்து வந்து கண்கூட நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். அது ஈஷா மண்காப்போம் இயக்கம் வந்து தொழில்நுட்பமாக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிராப் ரொட்டேஷன் பண்ணுவீங்களா? இப்போ இல்லை ஸ்டாண்டர்டாக இது மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கா? கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு தகுந்தபடியும் நீங்கள் அடுத்தடுத்தது போகலாம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போது காஃபி வைக்க முடியாது இதுக்குள்ள. இப்போ மைக்ரோ கிளைமேட் டெவலப் ஆயிடுச்சு, ஷேடு வந்துருச்சு, ஒரு நல்லா ஒரு மண் பிரமாதமும் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் காஃபி வச்சுருக்கோம். நீங்கள் மலையில் வர்ற காஃபி வந்து இங்கே காஃபி விளை வச்சுட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்குது, காஃபி வருது. அதே மாதிரி திப்பிலியும் வந்து கூல் வேணும் அதுக்கு. இப்போ திப்பிலி இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்தது இப்போ அது போக வெண்ணிலா அந்த மாதிரி சிலதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு விவசாயிக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மண் அமைப்பு உருவாயிருக்கு. ஒரு வறட்சி வந்தாலே நிறைய அழிஞ்சிரும் தான் மற்ற இடத்துல பொதுவாக. ஒவ்வொரு வறட்சிக்கும் வந்து செத்து பொழைக்கும் ஒவ்வொன்றுமே. ஸோ இயற்கை விவசாயத்தில் அப்படி இல்லை, அதை தற்காத்துக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். அதுக்கு தெரியும் வறட்சி வருதுன்னா அதே தெரிஞ்சுக்கும், நம்மளை விட அது நல்லாவே தெரிஞ்சுக்கும். இது ஒரு அற்புதமான டிசைன் அவங்க ஈஷாவில் கொடுத்தது. இது ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம் பண்ணலாம், வீக்லி இன்கம் வரும், மந்த்லி இன்கம் வரும், 6 months ஒன் இன்கம் வரும், இயர்லி இன்கம் இருக்கும். அப்படின்னு இன்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ நிறைய சயின்டிஸ்ட் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம தமிழக அரசு இங்கே வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர் வந்து இதில் ஒரு முழு நேரமாக இருந்து பார்த்து டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ யுனெஸ்கோலேருந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு விவசாயி வந்து என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா டே 1லேருந்தே அது கீழே போகாமல் பார்த்துக்க முடியும். அந்த ஒரு விஞ்ஞானம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மண்ணில் தெரிஞ்சிருச்சு. உண்மையான வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு, நஞ்சில்லாத உணவு கிடைக்கணும். ஃபார்மர் சூசைடுங்கிறது பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஸ்டாப் ஆயிரும். இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலையில் பெரிய விஷயமே மண்ணு தான், அடிப்படையான விஷயமே மண்ணு தான். போர் சொல்லலை, போர் மண்ணுக்காக வேண்டி இருக்கலாம், பட் வாழ்றக்கே மண்ணு வேணும்.